Dear students, நாம போன கிளாसेसல biomolecules பத்தி பார்த்துட்டு இருந்தோம். Biomoleculesல நம்ம மத்த molecules proteins அப்புறம் carbohydrates அதுக்கு அப்புறம் lipids அதோட classification அதோட structure அந்த details எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு அந்த proteins ஓட continuation அதுல ஒரு group of molecules called enzymes அத பத்தின details ஓட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். So enzymes அப்படின உடனே நமக்கு என்ன தெரியணும்? Enzymes are biocatalyst. Biocatalyst na catalyst அப்படினா inducing something, they are going to speed up something அப்படினா என்ன அர்த்தம்? இது எந்த ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்ண போகுது? ஸோ ரியாக்ஷன் அப்படின்ற வேர்டு நான் யூஸ் பண்ணேன். பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸை they are going to speed up. பயாலஜிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஒரு சப்ஸ்ட்ரேட்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் வாட் கால்ட் பயாலஜிக்கல் ரியாக்ஷன். ஸோ இங்கே ஒரு சப்ஸ்ட்ரேட்டை ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறது ஒரு ரியாக்ஷன்னா இந்த ரியாக்ஷன் நார்மலாக நடக்க தான் போகுது. எப்படி நடக்கும்? ஒரு பீக்கரில் there are so many molecules இருக்கிறதா இமேஜின் பண்ணிங்க. ஓகே, ஸோ இந்த மாலிகுல் இன்னொரு மாலிகுலோட they gonna collide. அதோட ஒன்று மோதி இடித்து அந்த ரியாக்ஷன் gonna happen. அது ஒரு மாலிகுல் ஃபார்ம்லேருந்து இன்னொரு மாலிகுல் ஃபார்மில் they gonna convert, they gonna change. இது நார்மலாக நடக்க தான் போகுது. பட் இந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு the rate of reaction, ஓகே, the rate of reaction இன்க்ரீஸ் பண்ணுறது தான் கேட்டலிஸ்ட். ஓகே, கேட்டலிஸ்ட்னா நார்மலாக நடக்கிற ஒரு ரியாக்ஷனை அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது தான், தட் இஸ் வாட் கால் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னா உடனே நமக்கு நல்லா தெரியும், கெமிக்கல் கேட்டலிஸ்ட் அண்ட் பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட், there are two categories are available. கெமிக்கல் கேட்டலிஸ்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரீஸில் கெமிக்கல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி ஒரு ரியாக்ஷனை இன்டியூஸ் பண்ணுவாங்க. அப்போது அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, பயங்கரமான ஒரு ஹாட் டெம்பரேச்சர், ஒரு 800 டிகிரி சென்டிகிரேட், 1000 டிகிரி சென்டிகிரேட் அந்த மாதிரி ஒரு ஹார்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணி இல்லை ரொம்ப ஹார்ஸ் கெமிக்கல்ஸை ப்ரொவைட் பண்ணி ஒரு ரியாக்ஷனை கேட்டலிஸ்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட்லாம் அந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணவே முடியாது. பிகாஸ் நம்மளோட லிவிங் சிஸ்டம், நம்மளோட லிவிங் செல், நம்மளோட பாடி டெம்பரேச்சரே இட்ஸ் அரவுண்ட் 37 டிகிரி சென்டிகிரேட் தான். அதுக்கு மேலே நம்ம 800 டிகிரி 1000 டிகிரினா வி கேனாட் இமேஜின். பட் இங்கே பயாலஜிக்கல் கேட்டலிஸ்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இல்லைனா அந்த செல்லோட நார்மல் சர்வைவல் பிஹெச்லேயே தே ஹாவ் டு ஆக்ட் எஃபிஷியன்ட்லி. ஸோ அதுதான் இங்கே அட்வான்டேஜ் ஆஃப் த பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் கால் என்சைம்ஸ். ஃபைன். ஸோ பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் தே கோன் ஸ்பீட் அப் த ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம திரும்ப சொல்லும்போது we are talking about one reaction called metabolism. ஸோ what is metabolism? ஸோ மெட்டபாலிசம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு அவுட்லைன் பார்த்துருக்குறோம். ஸோ மெட்டபாலிசம்னா இட் மே பி டூ கேட்டகரிஸ், இட் மே பி அனபாலிசம் ஆர் இட் மே பி கேட்டபாலிசம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து அதை பிரேக் டவுன் பண்ணி நமக்கு தேவையான ஸ்மாலர் மாலிகுல்ஸையோ இல்லை எனர்ஜியோ ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் மெட்டபாலிசம். இல்லை ஸ்மாலர் மாலிகுல்ஸ்லேருந்து அதை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பயோபாலிமர்ஸாக நம்ம சிந்தசிஸ் பண்ணிக்கிறோன்னா அது இன்னொரு கேட்டகரி ஆஃப் மெட்டபாலிசம். அதை தான் நம்ம அனபாலிசம் அண்டு கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் எவர் மே பி த டைப், இட் மே பி அனபாலிசம் ஆர் இட் மே பி கேட்டபாலிசம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தே ஆர் இன்டகிரேட்டட் வித் ஈச் அதர், இன்டர்மீடியரி மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். ஸோ வாட் எவர் இட் மே பி, தே ஆர் பீங் இன்டர்கனெக்டட். A converted to B, B converted to C, C converted to D, D converted to E, like that. இது ஒரு மெட்டபாலிக் பாத்வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாத்வே ஆர் மெட்டபாலிக் பாத்வேஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இட் இஸ் அ சீக்வன்சியல் ஈவெண்ட்ஸ். ஒரு சப்ஸ்ட்ரேட் இன்னொரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. அந்த ப்ராடக்ட் கேன் ஆக்ட் அஸ் அ சப்ஸ்ட்ரேட் ஃபார் நெக்ஸ்ட் ப்ராடக்ட். இந்த மாதிரி சீக்வன்ஸியலாக இங்கே ஒரு ஈவெண்ட்டாக நடக்குது. ஃபைனலாக ஒரு அல்டிமேட் ப்ராடக்ட் அங்கே ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் வாட் கால் எ மெட்டபாலிக் பாத்வே. ஸோ இந்த மெட்டபாலிக் பாத்வே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்சைம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளைகாலிசிஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குளுக்கோஸ் வில் பி கன்வெர்டட் டு குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏடிபி. ஸோ இங்கே ஏடிபி இஸ் அ டோனர் ஆஃப் பாஸ்பேட் குரூப். ஸோ இந்த பாஸ்பேட் would be donated to the glucose and glucose will become a glucose 6-phosphate. 6 அப்படிங்கிறது the 6th பொசிஷனில் they are going to take up the phosphate. அப்படின்னா இங்கே என்ன நடக்குது? Again imagine in a beaker there are so many thousands of glucose molecules in a beaker. Again there are some thousands of ATP molecules, glucose plus ATP. Automatically
there must be some molecular motion, there must be some molecular collision in between these molecules. Accidentally some phosphate would be released from ATP, because ATP ங்கிறது நமக்கு தெரியும் adenosine, அது கூட there are 3 phosphate molecules. So the last phosphate இதிலிருந்து detach பண்ணுறது ரொம்ப ஈஸி கம்பேர்ட் டு குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகிறத விட இந்த லாஸ்ட் பாஸ்பேட் பிரேக் டவுன் ஆகிறது இங்கே ரொம்ப ஈஸி. ஸோ மாலிகுலர் கொலிஷனில் இந்த பாஸ்பேட் would be released from the ATP. இந்த பாஸ்பேட் ஆக்சிடென்டலாக they can join with the glucose and it will become a glucose 6 phosphate. This is possible in the absence of enzyme. But அப்படின்னா என்ன நீடு, என்சைமோட நீடு என்ன இங்கே? Enzyme will speed up the reaction. Enzyme இங்கே speed up the reaction. இந்த குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6 phosphate formation hexokinase அப்படின்ற enzyme they gonna speed up the reaction of that particular step. அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத நாம இன்னும் டீடைலா நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்க போறோம். The point you have to remember, metabolismல every reaction is controlled by, or the rate of the reaction is controlled by the enzyme. Enzymes இல்லாம ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு the metabolic pathway cannot move. It may be anabolism or it may be catabolism. Fine. So enzymes la there are so many types. Okay, so நம்ம நிறைய classes of enzymes நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி enzymes ரெண்டு கேட்டகரியா நாம பிரிக்கலாம். It may be intracellular or it may be extracellular. So extracellular, intracellular அதுலயே மீனிங் இருக்கு. இன்ட்ராசெல்லுலார்னா என்னவா இருக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு கிளைகாலைசிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய குரூப் ஆஃப் என்சைம்ஸ் எங்கே இருக்கும்? கண்டிப்பாக சைட்டோபிளாசம் உள்ள தான் இருக்கும். ஏன்னா அது சைட்டோபிளாசம் உள்ள தான் அந்த குளுக்கோஸை டைஜஸ்ட் பண்ண போகுது. குளுக்கோஸை சிம்பிளர் மாலிகுலாக பைருவேட்டாக அது சின்ன சின்ன மாலிகுலாக 3 கார்பன் ஸ்ட்ரக்சராக அது பிரேக் டவுன் பண்ண போகுது. ஸோ அப்போ அதில் இன்வால்வ் ஆகிற எல்லா என்சைம் எங்கே இருக்கும்? கண்டிப்பாக செல் உள்ள சைட்டோபிளாசமில் தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, there are enzymes, there are group of enzymes, they are going to work only inside the cells or only inside the organelles of the particular eukaryotic cells. So இந்த மாதிரி group of enzymes நம்ம என்னன்னு சொல்கிறோம்? intracellular enzymes னு சொல்கிறோம். there are some enzymes, அந்த என்சைமுக்கு செல் உள்ள எந்த ஃபங்க்ஷனும் இல்லை, they are being secreted out of the cell. ஸோ இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். they are being secreted out of the cell அப்படின்னா தேவையில்லாமல் அதை செக்ரீட் அவுட் பண்ணல, அதோட ஃபங்க்ஷன் இஸ் இன் த அவுட் சைட் ஆஃப் த பர்டிகுலர் செல். ஓகே, இந்த மாதிரியான குரூப் ஆஃப் என்சைம்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்சைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இன்ட்ரா செல்லுலார் அண்டு எக்ஸ்ட்ரா செல்லுலர். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்? த டீடைல்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம்ஸ். என்சைம்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் அ கிளாஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சில புக்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலி அது அவ்வளோ கரெக்ட் கிடையாது. ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்கிறது ஆல்மோஸ்ட் கரெக்ட். 99.9% ஆஃப் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, there are some exceptions available over here. நம்ம இன்னும் டீட்டெயிலில் நம்ம மாலிகுலர் பயாலஜி பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். பாயிண்ட் என்னென்னா, there are some enzymes, they can be a nucleic acid. Okay, nucleic acid can act as an enzyme in protein synthesis. But நமக்கு அது இப்போ தேவையில்லை. நார்மலி என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸில் நம்ம நிறைய கேட்டகரிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நார்மலி என்சைம்ஸ் ஆர் குளோபுலார் ப்ரோட்டீன்ஸ். குளோபுலார் ப்ரோட்டீன்ஸ், குளோபுலார் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா லைக் திஸ். ஓகே, they are not going to participate in a structural function, they are going to participate in a rate of reaction, they are going to increase the rate of reaction. Okay, so normally the enzymes are globular proteins and they are going to increase the rate of reaction, they are going to be unchanged. What do you mean by unchanged over here? So enzyme, they are going to react with the substrate, they are going to form a product and the enzyme will be released unscathed after the reaction. Okay, so in the reaction நடந்ததுக்கு அப்புறமும் the enzyme would be ready for the another round of reaction. That is what called unchanged. இந்த reaction முடிஞ்சதுக்கு அப்புறமா the enzyme will come back for the another round of reaction. Fine. So they are substrate specific. So randomly ஏதோ ஒரு substrate ஏதோ ஒரு enzyme அது participate பண்ணாது. Enzymes are substrate specific. இந்த enzyme இந்த substrate ஓட தான் react பண்ணும், இந்த product தான் form பண்ணும் அப்படிங்கிறது they are called substrate specific and they are gonna work in a normal biological parameters.
பயாலஜிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய அனிமல் ஒரு வாட்டெவர் மேபி த செல், அதில் இருக்கிற நார்மல் பயாலஜிக்கல் பிஹெச் அரவுண்ட் ஸ்லைட் அசிட்டிக் ஆர் ஸ்லைட் பேசிக், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நார்மல் டெம்பரேச்சர் அரவுண்ட் 37 டிகிரி சென்டிகிரேட், அந்த மாதிரி நார்மல் பயாலஜிக்கல் என்விரான்மெண்ட்டில் தே கேன் ஒர்க். அதுக்கப்புறம் எப்படி என்சைம்ஸ் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஸோ தட் இஸ் வாட் கால் த மெக்கானிசம் ஆஃப் என்சைம்ஸ். மெக்கானிசம் ஆஃப் என்சைம்ஸ்னால் என்ன? நான் ஏற்கனவே முதலேருந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ரெண்டு சப்ஸ்ட்ரேட் கொலைட் ஆகுது, தே கோனா ஃபார்ம் அ நியூ ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் தே கோனா பி கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ ஒரு சப்ஸ்ட்ரேட் ஃபார்மில் இருந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்மாக அது கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா தே ஹாவ் டு கோ த்ரூ அ பர்டிகுலர் ஸ்டேட். ஓகேவா? ஸோ சப்ஸ்ட்ரேட்ஸ், நிறைய சப்ஸ்ட்ரேட்ஸ் இங்கே இருக்குது. தே கோனா கொலைட் வித் ஈச் அதர். ஓகே, ஒன்னோட ஒன்று மோதும்போது தே கோனா கோ த்ரூ அ பர்டிகுலர் ஸ்டேட் கால்ட் டிரான்சிஷன் ஸ்டேட். இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, சப்ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஸ்டேட், ப்ராடக்ட்ங்கிறது இன்னொரு ஸ்டேட். ஓகே, ஸோ இது ஒரு லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட், இது ஒரு லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட். இந்த ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கிற அந்த மாலிகூல்ஸ், ஓகே, இந்த மாலிகூலாக கன்வெர்ட் ஆகும் போது தட் இஸ் வாட் கால் த ரியாக்ஷன். சப்ஸ்டேட்லேருந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும்போது தே ஹாவ் டு கோ த்ரூ த ஸ்டேட் கால் டிரான்சிஷன் ஸ்டேட். ஸோ இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டை தாண்டினா தான் தே கேன் கோ ஃபார் they can form the particular product. So in the transition state தாண்டறதுக்கு they need some energy called activation energy. Okay, so in the point alla ஞாபகம் வச்சுங்க. There are two terms I am explaining to you. Substrate, they are going to form a product, they are going through the transition state, they need activation energy. So இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஹில் இமேஜின் பண்ணிங்க. ஓகே, ஸோ இந்த ஹில்லில் இங்கே இருந்து ஒரு பாலை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ரோல் பண்ணி இங்கே கொண்டு வரணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ சப்ஸ்ட்ரேட் லெவல், திஸ் இஸ் ப்ராடக்ட் லெவல். ஸோ அப்படின்னா நமக்கு இங்கே என்ன தேவை? இங்கே இருக்கிற சப்ஸ்ட்ரேட்டை இங்கே கொண்டு வரணும், இங்கே இருக்கிற பாலை நம்ம இங்கே கொண்டு வரணும். அப்படின்னா we have to go through the particular hill. இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா it will form the product. Got the idea pa? So இந்த எனர்ஜி is called activation energy. ஓகே, இந்த ஸ்டேட், இதிலிருந்து இந்த ஸ்டேட்டை கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் டிரான்சிஷன் ஸ்டேட். இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டை தாண்டாமல் இட் கேனாட் ஃபார்ம் த ப்ராடக்ட். இந்த எனர்ஜி யூஸ் பண்ணாமல் இட் கேனாட் ஃபார்ம் த ப்ராடக்ட். அப்படின்னா என்சைமோட வேலை என்ன? இது என்சைம் இல்லைனாலும் இது நடக்க தான் போகுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. பட் என்சைம் வாட் இட் வில் டூ? It will reduce the transition energy. It will reduce the time it spent in the transition state. This is what the point you have to remember. Transition state க்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நம்ம குறைச்சிட்டோன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ரொம்ப வேகமாக அங்கே நடந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்சைம், இங்கே ஒருத்தர் நிற்கிறாருன்னு வச்சுங்க, அவர் தான் என்சைம். ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு? இதை புல் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ஸ்பீட் அப் த ப்ராசஸ். So and the pulling person is called enzyme over here. So the enzyme will speed up the reaction by reducing the activation amount of activation energy, by reducing the transition state time. In that way they are going to speed up the rate of reaction. நல்லா ஞாபகம், நிறைய பேர் என்சைம்ஸ்னால் நிறைய ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அப்படி கிடையாது. எவ்வளவு சப்ஸ்ட்ரேட் இருக்கோ அவ்வளவு ப்ராடக்ட் தான் அங்கே பாசிபிள். ஓகே, பட் இங்கே இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்லேருந்து இந்த ப்ராடக்ட் அமௌண்ட் ஃபார்ம் பண்ணுற அந்த ரேட், அந்த டைம் டியூரேஷன் இஸ் ஃபாஸ்ட். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்ட் பை த ஸ்பீட் அப் பை த என்சைம்ஸ். ஃபைன். ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். So I told you the mechanism. Enzyme, they are going to react with the substrate. Temporarily they are going to form a complex called enzyme substrate complex, because அதை பிடிச்சி அந்த சப்ஸ்ட்ரேட்டை புல் பண்ணுறதை இமேஜின் பண்ணிங்க. And they are going to release a product and enzyme will be released unscathed. Okay, so நம்ம முதல்ல பார்த்த எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஒரு என்சைம்
kinase plus substrate glucose. Okay, enzyme substrate complex they are going to form, and the product is glucose 6-phosphate, and again they are going to release a hexokinase. Okay, so இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்க போனால் ஒரு பெரிய enzyme, that is what called the kinase. Okay, இங்கே இன்னொரு டேர்ம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். மெக்கானிசம் அப்படின்னு நமக்கு சொல்லும்போதே லாக் அண்ட் கீ மெக்கானிசம். லாக் அண்ட் கீ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தே ஆர் சப்ஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிக். நம்ம வீட்டில் நிறைய ரூம்ஸுக்கு பூட்டு வச்சுருப்பாங்க, நம்ம லாக்ஸ் வச்சுருப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே ஒரே பிராண்டாக கூட இருக்கும், பார்க்குறதுக்கு ஐடென்டிக்கலாக சிமிலராக நமக்கு தெரியும், பட் தே ஆர் நாட் ஐடென்டிக்கல். ஏன் அது ஐடென்டிக்கல் இல்லை அப்படின்னா, ஒரு பூட்டுக்கு நாம் போடுற கீ இன்னொரு பூட்டுக்கு சேராது. பார்க்குறதுக்கு எல்லா பூட்டும் ஒரே சைஸில் ஒரே பிராண்டாக இருந்தால் கூட ஒரு பூட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீ இன்னொரு பூட்டுக்கு சேராது. அது சேராதுங்கிறது நமக்கு தெரியும். அது ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்தோம் அப்படின்னா, தே ஆர் ஸ்பெசிஃபிக். அந்த கீ அதோட மெக்கானிசம் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் தட் பர்டிகுலர் லாக். திஸ் இஸ் வாட் த மெக்கானிசம் இன் த என்சைம். ஒரு என்சைம் அதில் ஒரு சைட் இருக்குது, பைண்டிங் சைட் இருக்குது. அந்த பைண்டிங் சைட்டுக்கு பேர் ஆக்டிவ் சைட். ஓகே, அந்த என்சைமோட ஆக்டிவ் சைட் இஸ் ஆக்சுவலி ஸ்பெசிஃபிக் ஃபார் தட் பர்டிகுலர் சப்ஸ்ட்ரேட். அதை தான் நான் உங்களுக்கு முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஆக்டிவ் சைட்டில் அந்த பர்டிகுலர் சப்ஸ்ட்ரேட் தான் பைண்ட் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் ஹியர் இஸ் குளுக்கோஸ். வேறு எந்த சப்ஸ்ட்ரேட்டும் இந்த ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் ஆக முடியாது. தே ஆர் தட் பர்டிகுலர் என்சைம் இஸ் சப்ஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிக். ஓகே, ஸோ இந்த மாதிரியான அந்த ஸ்பெசிஃபிசிட்டிக்கு பேர் லாக் அண்ட் கீ மெக்கானிசம் ஆஃப் என்சைம். ஸோ I'll come back to the example. Kinase, they are going to bind with a substrate called glucose. இதிலேயே இன்னொரு பைண்டிங் சைட் இருக்கும். அந்த பைண்டிங் சைட்டில் they are going to bind another substrate called ATP. Okay, so இதுதான் the initial state. enzyme தனியாக இருந்திருக்குது, குளுக்கோஸ் தனியாக இருக்குது, ATP தனியாக இருக்குது, enzyme plus substrates. enzyme substrate complex தான் நம்ம இப்போ வரைஞ்சிருக்கிறோம். கைனேஸ், குளுக்கோஸும் ஏடிபி அதில் வந்து பைண்ட் ஆகிடுச்சு. இப்போது கைனேஸோட வேலை என்ன? தே கோன் மேக் அ ப்ராடக்ட் கால் குளுக்கோஸ் 6-phosphate. ஸோ இங்கே என்ன பண்ணோம், த என்சைம் வில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இந்த டேர்ம்ஸில் நம்ம கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இதில் இருக்கிற ஒரு பாஸ்பேட் மாலிகுலை இதிலேருந்து டிட்டாச் பண்ணி தே கோன் அட்டாச் வித் த குளுக்கோஸ். ஓகே, அவ்வளோதான். என்சைமோட வேலை என்ன? ரெண்டு சப்ஸ்ட்ரேட்டையும் வேறு இடத்துல அதோட ஆக்டிவ் சைட்ஸில் பைண்ட் பண்ணுது. ஏடிபிலேருந்து ஒரு பாஸ்பேட்டை எடுத்து குளுக்கோஸில் அட்டாச் பண்ணிடுது. நவ் த ஏடிபி வில் பிகம் ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் would become diphosphate, glucose would become glucose 6-phosphate. ஓகே, இப்போ குளுக்கோஸ் 6-phosphateால் இங்கே அகாமடேட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கைனேஸ் கேன் ஒன்லி பைண்ட் வித் சப்ஸ்ட்ரேட் குளுக்கோஸ். குளுக்கோஸ் 6-phosphateங்கிறது இஸ் அ மாடிஃபைடு குளுக்கோஸ் இல்லையா? அப்போ குளுக்கோஸ் 6-phosphateால் இங்கே ஒரு மணி நேரம் உட்காந்துருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கலாக இட் வில் பி டிட்டாச்டு ஃப்ரம் த என்சைம். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிபி தான் இங்கே வந்து சிட் டவுன் பண்ண முடியும். ஏடிபி ஏடிபியை கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஏடிபி கேன் நாட் அக்காமடேட் ஓவர் ஹியர் இந்த என்சைம். ஆட்டோமேட்டிக்காக ஏடிபி ரிலீஸ் ஆகிடும். ஏடிபியும் ரிலீஸ் ஆகிடுச்சு, குளுக்கோஸ் 6-phosphate ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்சைம் வில் பி ஃப்ரீ. தட் ஃப்ரீ என்சைம் would come back for the another round of reaction. So இங்க என்ன நடந்துருக்குது? enzyme would form the complex with the substrate, enzyme substrate complex. They are going to form the product and enzyme would come back for the another round of reaction. This is what called the mechanism of enzymes. Okay, so mechanism of enzymes நமக்கு immediate தெரிய வேண்டியது, they are going to speed up the reaction, that is what called the rate of reaction. Okay, they are going to reduce the activation energy, they are going to reduce the transition state period of the particular reaction. Fine. So enzyme reactions அப்படி நம்ம பேசும்போது நமக்கு ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் இருக்கணும். the factors which affects the biological reactions are the enzyme action factors. ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது the biological factors என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் அந்த என்சைம் ரியாக்ஷனை எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் டெம்பரேச்சர். ஸோ
நான் முதல்லே சொன்ன மாதிரி ஒரு நார்மல் ரியாக்ஷன், பயாலஜிக்கல் ரியாக்ஷன் இஸ் அ கைண்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் தான் இல்லையா? ஸோ அந்த ரியாக்ஷனை ஹீட் அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? நார்மலி the increasing the reaction temperature actually would increase the reaction rate. Okay, when you are increasing the temperature, proportionally it will increase the rate of reaction. But enzymes are the biological molecules, they are in the biological environment, living cell la adu irukudhu. ஒரு லெவலுக்கு மேலே we cannot increase the particular temperature. As I told you, human being and animal being and 37 degree centigrade. அதுக்கு மேலே we cannot increase. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இல்லை ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சரில், இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், ஆப்டிமம் அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரில் தே கேன் ஃபங்க்ஷன் பெட்டர் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தால் 30 to 37 degree centigrade இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் கேன் ஆக்ட் வெரி வெல். இதுக்கு கீழே இருந்தாலும் தே கேன் நாட் ஃபங்க்ஷன் அஸ் அ ப்ராப்பர் என்சைம். இதுக்கு மேலே போனாலும் தே கேன் நாட் ப்ராப்பர் அஸ் அ ஃபங்க்ஷன் என்சைம். தே கேன் நாட் ஃபங்க்ஷன் அஸ் அ ப்ராப்பர் என்சைம். என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னா, த இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர், ஆக்சுவலி நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் இப்போ ரீகால் பண்ணுங்கள். தே ஆர் ப்ரோட்டீன்ஸ். Enzymes are normally made up of, is a kind of proteins. Proteins oda temperature increase panna enna agum? Nama proteins oda structure la paathom. Proteins are made up of peptide bonds and interconnected by disulfide bridges and stabilized by hydrogen bonds and hydrophobic and van der Waals interactions. So temperature increase பண்ணாலே இந்த நான் கோவலன் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் முதல்ல டீஸ்டெபிளைஸ் ஆகும், அதோட ஸ்ட்ரக்சர் லாஸ் ஆகும். ப்ரோட்டீன்ஸோட ஸ்ட்ரக்சர் லாஸ் ஆயிடுச்சுன்னா தே கேனாட் ஃபங்க்ஷன். அதுதான் இங்கே அப்ளிகபிள். இந்த என்சைமை நம்ம ஒரு ப்ராப்பர் டெம்பரேச்சருக்கு மேலே ஹீட் பண்ணால் they will lose the structure, denaturation will happen, denaturation will leads to the loss of the enzyme function. So இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த வேர்ட் ஆப்டிமம் டெம்பரேச்சர், இந்த நேரோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரில் தான் that enzyme can act well. Okay, so temperature is one of the major factor which affects the rate of reaction or the action of the mechanism of the particular enzyme. So the same details applicable for the next factor, pH. pH is hydrogen ion concentration, whether it is acidic or neutral or basic. Normally enzymes they should have work in a optimum pH. In the pH க்கு வெளியில they cannot function. For example, ஹியூமன் செல் இல்லை ஏதோ ஒரு யூகரியோட்டிக் செல்லில் லைசோசோம்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். லைசோசோம்ஸ் ஃபுல் ஆஃப் என்சைம்ஸ், லைட்டிக் என்சைம்ஸ். லைசோசோம் உள்ள பிஹெச் வந்து அசிடிக்கில் இருக்கும். அங்கே உள்ளே இருக்கிற அந்த பேக் உள்ளே இருக்கிற எல்லா என்சைம்ஸும் தே கேன் ஃபங்க்ஷன் ஒன்லி இன் த அசிடிக் பிஹெச். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூகரியோட்டிக் செல், அது உள்ள லைசோசோம் இருக்குது, அதில் என்சைம்ஸ் இருக்குது. தே ஆர் வெரி டேஞ்சரஸ் லைட்டிக் என்சைம்ஸ். லைசோசோமோட ஃபியூஸ் ஆகிற எந்த மாலிகுலும் உள்ள டைஜஸ்ட் பண்ணி சின்ன சின்ன மாலிகுலும் அது டீநேச்சர் டீக்ரேட் பண்ணிடும். ஆக்சிடென்டலாக லைசோசைம் பிரேக் ஆகிடுச்சு செல் உள்ள, வாட் வில் ஹேப்பன்? தட் லைசோசைம் வுட் கில் த பர்டிகுலர் ஓன் செல் இல்லையா? பட் அப்படி நடக்காது. ஏன்னா சைட்டோபிளாசமோட பிஹெச்எஸ் ஸ்லைட் பேஸ் 7.2 7.2 அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா இங்கே 7.2 இல்லை 7.3 இருக்கிற அந்த பிஹெச்சில் அசிடிக்னா it will work only on 6.8. ஓகே, பிலோ 7ல் மட்டும்தான் ஒர்க் பண்ணக்கூடிய என்சைம்ஸ். இந்த ஸ்லைட் சேஞ்ச் 6.8லேருந்து 7.2 pHல் மாறினா கூட தே கேனாட் ஃபங்க்ஷன். இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். தே ப்ரிஃபர் ஆப்டிமம் டெம்பரேச்சர், ஆப்டிமம் pH ரேஞ்ச் டு ஃபங்க்ஷன் அஸ் அ என்சைம். அந்த pHக்கு ரொம்ப கூடினாலும் ரொம்ப குறைஞ்சாலும் அகைன் த denaturation would happen, again it will stop the functioning, the proper functioning of the particular enzyme. Fine. The next factor நம்ம இங்கே பார்க்க போகிறது the substrate concentration. Substrate concentration. So substrate concentration இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் இந்த என்சைமோட ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நம்ம பார்க்க போனோம். அப்படின்னா இதில் நான் உங்களுக்கு இன்னொரு டேர்ம் சொல்லித்தரேன், எம்எம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஒரு கான்ஸ்டன்ட் அமௌண்ட் ஆஃப் என்சைம்
enzyme oda quantity is constant over here. Okay, நம்ம ஒரு ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணிகிட்டே வரோம். ஓகேவா? ஸோ இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இங்கே வந்து ரேட், இங்கே வந்து சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. பிகாஸ் கான்ஸ்டன்ட்லி யூ ஆர் இன்க்ரீஸிங் த சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிடையாது. ஓகே, ஸோ ஆஃப்டர் சம் டைம் it will flattens like this. Okay, அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே enzyme concentration is constant. ஒரு கான்ஸ்டன்ட் அமௌண்ட் ஆஃப் என்சைம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், நிறைய ப்ராடக்ட் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். பட் ஆஃப்டர் சம் டைம் ஒரு ஸ்டேஜில் அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸே ஆகாது. தட் வில் பிகம் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரைட் லைன். ஏன் அப்படின்னா the enzyme has reached its maximum velocity. வெலாசிட்டினா the frequency or speed of reaction. ஓகே, இதுக்கு மேலே இதால் ஸ்பீடாக பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மேக்ஸிமம் வெலாசிட்டி அது ரீச் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் mm கான்ஸ்டன்ட். mm கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது மைக்கேலிஸ் மென்டன் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒரு என்சைமோட வெலாசிட்டி ஆர் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அந்த ஸ்பீட் வந்து நாட் டிபெண்ட் ஆன் த பர்டிகுலர் சப்ஸ்ட்ரேட். எவ்வளோ என்சைம் இருக்கோ அதை பொறுத்து தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்சைம் எவ்வளோ இருக்குதோ அது அவ்வளோத்தையும் சேச்சுரேட் பண்ணுற அளவுக்கு சப்ஸ்ட்ரேட் ரீச் ஆனால் தட் வில் ரீச் த பர்டிகுலர் வெலாசிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் என்சைமோட நம்பர் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். இங்கே ஒரு 100 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு சப்ஸ்ட்ரேட்டாக யுவர் ஆடிங் 1 2 3 4 யுவர் ஆடிங் ஆட் பண்ண இமீடியட்டாக இட் வில் ஃபார்ம் த ப்ராடக்ட். சப்ஸ்ட்ரேட்டோட நம்பர்ஸும் 100+ ஆனதுக்கப்புறமா யூஆர் கோன் கெட் ஒன்லி த கான்ஸ்டன்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட். எவ்வளோ ப்ராடக்ட் தான் கிடைக்கும்? 100 ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அதுக்கு மேலே கிடைக்காது? பிகாஸ் யூ ஹேவ் ஒன்லி 100 நம்பர் ஆஃப் என்சைம்ஸ். எவ்வளோ என்சைம் இருக்கோ அவ்வளோ சப்ஸ்ட்ரேட் அதால் பைண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே சப்ஸ்ட்ரேட் எக்ஸீட் ஆனால் கூட they cannot exceed the maximum velocity because the amount of enzyme is constant over here. Okay va? So this is one of the major factor which affects the enzyme reaction. So அப்படினா next factor automatically you can easily understand the enzyme concentration. So enzyme concentration again you have to understand substrate concentration கான்ஸ்டன்ட்டா வச்சிட்டு அதோட அமௌண்ட் கான்ஸ்டன்ட்டா வச்சிட்டு என்சைம் நீங்க நிறைய ஆட் பண்ணா இமிடியேட்டா எல்லாம் ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆயிடும். பட் அதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்றதுக்கு சப்ஸ்ட்ரேட் அங்க இருக்காது. ஓகே, ஸோ வைஸ் வெர்சா என்சைமோட நம்பர் எவ்வளோ இருக்கோ இல்லை சப்ஸ்ட்ரேட்டோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு யூ ஹேவ் டு கோ ஃபார் த என்சைம் அமௌண்ட். தென் only you can speed up the amount of product formation in the particular reaction. Okay, these are all the details you should remember something about the factors which affects the enzymatic reactions. நாம இப்போ பார்க்க போகிறது the inhibitors of the enzymes.